ஏய் இந்த வீட்டுக்கு தான் கொடுக்க கூடாது, வாடா. தம்பி இந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு வா, நான் பக்கத்து வீட்டுக்கு போறேன். என்ன எல்லா கட்சிக்காரங்களும் வாசோட வந்துட்டு போறாங்க. ஓ இந்த வீடா? இந்த வீட்டுலாம் கொடுக்க. தம்பி 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 என்னண்ணே? தம்பி எல்லா வீட்டுக்கும் காசு கொடுக்குறீங்க, என் வீட்டுக்கு காசை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஓட்டு இந்த வார்டு தான் தம்பி இருக்கு. அண்ணா உங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்க சொல்லல, அங்க பாருங்க. யாரு பார்த்த வேலை? சங்கரு என்னப்பா? இதை கொண்டு வந்து இதுல யாரா ஒட்டுனது? நான் தான்ப்பா ஓட்டுனேன். என்னவா இருக்கும்? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. தம்பி நில்றா. சொல்லுங்க. தம்பி அப்பா தான் பார்க்க வந்தேன், அப்பாவை பார்க்க முடியல. நம்ம வீட்டுல எத்தனை ஓட்டு? நம்ம வீட்டுல 3 ஓட்டுனே. உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு? அண்ணே என்னை சேர்த்து 5 ஓட்டுனே. 5 பேரா? 5 3 8000 எடுப்பா. உனக்கு 3, இந்த உனக்கு 5. டேய் பணத்தன்றது முக்கியம் இல்ல, ஓட்டு நம்மளுக்கு போட்டாதானே. வாடா தம்பி போ. நிறைய பணமா வச்சிருக்கீங்க, என்ன விசேஷம்? ஆமா எலெக்ஷன் இருந்துச்சுல, அது ஓட்டுக்கு காசு. ஓட்டுக்கு காசா? ஓட்டு வைக்கலாமா? ஓட்டு வைக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? ஏமாமா காசு வாங்க கூடாதா? கை நீட்டி காசு வாங்க கூடாதியா? காசு மட்டும் இல்ல, பரிசு பொருள் கூப்பன் எதுவுமே வாங்க கூடாதியா? கை நீட்டி காசு வாங்கவே கூடாது. கை நீட்டி காசு வந்து தப்பாமா? கொடுத்த உடனே திருப்பி கொடுத்துருவோமா? வாடா. காசு திருப்பி கொடுக்கணும், எங்க போலாம் தெரியலடா. அண்ணே தம்பிடா என்ன விஷயம்? கை நீட்டி காசு வந்து தப்பாம்ண்ணே. இந்தாங்கண்ணே. ஏய் குர்ரா. வேற கட்சியில நிறைய காசு கொடுத்துட்டாப்லையாங்க, வேணாம்னு சொல்றியே. அண்ணே கை நீட்டி காசு வந்து தப்பாம்ண்ணே. அக்கௌண்ட் நம்பர் தரேன், ஜிபேல போட்டு விட்டுருங்க. என் பணத்தையும் ஜிபேல போட்டு விட்டுருங்க. ஸ்லிப்பை கொடுத்துருக்கான், வானால அப்படிலாம் விரட்டி இருக்கியே. எங்க ஏரியால எதுக்கே ஸ்லிப் குடுக்குறா? உங்களுக்கு விஷயம் தெரியாது, என் தலைவர் தப்பா பேசிருக்கானே. தப்பா பேசிருக்க. நீங்க தான் கட்சியில இருக்கல ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சிட்டு கிடக்குறீங்க. ஆனா கட்சிக்கார தலைவர் எல்லாம் ஒன்னா தான் இருக்காங்க. எங்க தலைவர் எதிர்கட்சி தலைவரோட ஒன்னா இருக்காப்லையா? நம்ப முடியலையே. எங்க தலைவர்லாம் அப்படி இல்ல, நீங்க சொன்னா நம்பிட முடியுமா? அட பாவிலா, இன்னும் முட்டாளாவே இருக்கலையா? சொன்னா நம்ப மாட்டேங்க, வீடியோவே எடுத்து வந்திருக்கேன். இங்க பாரு அவங்க 2 கட்சிக்கார தலைவர் எப்படி ஒன்னா கொஞ்சம் குழாவிட்டு இருக்காப்லன்னு. தலைவரே என்னதான் வெளியில நம்ம எதிரியா காமிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்ம நண்பர்கள் தான். நீ ஜெயிச்சாயினா நான் ஜெயிச்சானே, யாரு ஜெயிச்சாலும் தொகுதி நம்ம கையில தான் தலைவா. தலைவா நீங்க ஜெயிச்சானா நான் ஜெயிச்சானே, கான்ட்ராக்ட் நான் ஜெயிச்சாலும் உங்களுக்கு கொடுக்க போறேன், நீங்க ஜெயிச்சானே எனக்கு கொடுக்க போறீங்க. அட பாவிலா, அங்க கட்சிக்காரன் கூட அடிச்சிட்டு கிடக்கான், நீங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கீங்களா? இருங்கடா உங்களை வீடியோ எடுத்து எல்லாத்தையும் காட்டுறேன். என்னதான் மக்கள் அடிச்சுட்டு மண்ணா போனா நமக்கு என்னையா? என்னைக்குமே நம்ம 2 பேரும் ஒண்ணுதாயா. மக்களாகிய நீங்கள் தான் அடிச்சிட்டு கிடக்குறீங்க. ஆனா அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒன்னா தான் இருக்காங்க. அதனால யாருக்கு ஓட்டு போடணும்னு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. 1 கிலோ கொய்யாப்பழம் எவ்வளவு தம்பி? ஐயா 1 கிலோ 100 ரூபாயா? 1 கிலோ நல்ல பழமா போட சொல்லுங்க தம்பி. போனா 1 கிலோ போடுங்க தம்பி. இந்தாங்க தம்பி 100 ரூபா வாங்க தம்பி. தாங்க தம்பி பணம். வரேன் தம்பி. ஐயா ஒரு நிமிஷம் தம்பி. ஏப்பா போறவரை பார்த்து கூப்பிடுற? சும்மா இருக்க ஓனர், கஸ்டமர் சந்தோஷம் எல்லாம் முக்கியம். ஐயா பழத்தை சாப்பிட்டு போறீங்க. பரவாயில்ல தம்பி, சொன்னதே போதும் தம்பி. அண்ணே நீங்க சாப்பிடுங்க. என்ன தம்பி கொய்யாப்பழம் இன்னைக்கு கட் பண்றதுக்கு வேணா காசை கொடுங்க. வச்சிட்டு வாயில எனக்கு